தேவதைகள் எங்க? எந்த தேவதைங்க? ஒண்ணு இல்ல. அம்மா வந்தா சொல்லுங்க, எனக்கு நேரமாச்சு, நான் வாரேன். நீங்க எதுக்காக வந்தீங்க? போங்க. சாரங்கபாணி, என்ன இதெல்லாம்? என்னமோ தெரியலப்பா, காலையில இருந்து புதுக்கவிதை எழுதணும் வேகம் ஜுரமா அடிக்குது. உனக்கேம்பா இந்த விபரீத ஆசையெல்லாம்? வீட்டுல ஒருத்தன் பைத்தியானது போறதா? ஏன் நான் மட்டும் பைத்தியமா கூடாதா? இது நான் மட்டும் புதுக்கவிதை எழுதக்கூடாதா? இல்ல எனக்கு எழுத வராதா? வந்துருச்சு, ஒரு நிமிஷம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் என்று அவனை ஊர் நினைத்தது. ஆனால் வானமேறி வைகுண்டம் போக ஆசைப்பட்டான், வண்டி கிடைக்கவில்லை. இது எப்படி இருக்கு? சாரங்கபாணி, என்னாச்சு உனக்கு? ஏன் தாறுமாறா பேசுற? தாறுமாறாக பேசுவதும், கண்ணா பின்னாவென பெனாத்துவதும், எக்கச்சக்கமாக ஜொல்லு விடுவதும் அவன் தவறு என ஊர் நினைத்தது. ஆனால் அவன் வயதின் தவறு என வாலிபம் கூறியது. வீட்டுக்கு வாசல்ல முதல்ல படிகாரத்தை கட்டி தொங்க விடணும். வாசல்ல கட்டினா படிகாரம், கையில கட்டினா கடிகாரம். இது எப்படி? மேல பேசினா விவகாரம், உள்ள போனா பலகாரம். எழுந்துடுறா. என்ன ஆச்சு உனக்கு? முதல்ல இந்த குப்பையெல்லாம் பெருக்குமா? அப்பா, ஷாஜகான் அழிந்தான். அது பழைய கதைப்பா. அப்பா, ஷாஜகான் அழிந்தான், மும்தாஜ் அழிந்தாள். ஆனால் தாஜ்மஹால் அழியவில்லை. அதே மாதிரி இந்த பேப்பரை பெருக்கலாம், இந்த பேனாவை உடைக்கலாம். ஆனா என்னோட கவிதைகளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, டாக்டரை கூப்பிடுமா? மணி நேரம் நல்லா தூங்கும். தூங்குமா? அவ என்ன ஆடா மாடா தூங்குங்கிறீங்க? மன்னிக்கணும், இதுக்கு முன்னாடி நான் கால்நடை மருத்துவரா இருந்தேன். அப்படி சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒருவேளை எழுந்தா எனக்கு போன் பண்ணுங்க. ஒருவேளை எழுந்தாவா? ஒருவேளை எழுந்திருக்கலன்னா உறவுக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. சாரங்கபாணி, சாரங்கபாணி, என்ன ஆச்சுடா கண்ணா உனக்கு? உடம்பு என்ன பண்ணுது? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுடா கண்ணா. தப்பா எடுத்துக்க மாட்டியா? இல்லப்பா. நேரம் ஓடி போய் அமெரிக்க ஜனாதிபதி சீட்ல உட்காரணும் போல ஒரு வேகம். ஐயோ, நான் வேணா மறுபடியும் டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? வேணாமா, அவரால பஞ்சாயத்து ஆபீஸ் பியூன் சேர்ல கூட உட்கார வைக்க முடியாது. ஐயோ, அம்மா ஓடி போய் முகமது அலியை கூட்டுவாமா. அந்த ஆள் முகத்துல ஓங்கி குத்து விடணும் போல இருக்கு. முகமது அலியா? கிடைக்கலன்னா ப்ரூஸ்லி பரவாயில்ல. என்ன இளவாச்சமா இவனுக்கு? எதையாவது பார்த்து பயந்துட்டா என்ன? சமயக்கட்டுல கேழ்வரகும் கடுகும் ஒன்னா கலந்துட்டா என்னம்மா செய்வேன்? தூக்கி வெளியில கொட்டிடுவியா? தனித்தனியா பிரிச்சு டப்பால கொட்டி வைப்பேன். உளுந்தும் பயரும் ஒன்னா கலந்துட்டா அதையும் பிரிச்சு டப்பால கொட்டுவேன். சீரகமும் சோம்பும் ஒன்னா கலந்துட்டா அதையும் தான் பிரிச்சு டப்பால கொட்டி வைப்பேன். மிளகும் எள்ளும் ஒன்னா கலந்துட்டா, பூசணிக்காய் பரங்கிக்காய் ஒன்னா கலந்துட்டா கூட தனித்தனியா பிரிச்சு எடுத்து டப்பால கொட்டிக்குப்பா. அடேய், ஐயோ, நீங்க சும்மா இருங்கப்பா. நீங்க வாங்கப்பா. அம்மா, கேழ்வரகும் கடுகும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல. ஆமா. உளுந்தும் பயரும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல. ஆமா. சீரகமும் சோம்பும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல. ஆமா. ஆனா ஒரு தேவரும் ஐயங்காரும் மட்டும் கலந்துட்டா இந்த உலகம் தூக்கி போட்டுடுது. ஏமா? ஏன்? நாட்டுக்கோட்டை செட்டியாருங்கிற டப்பால இருந்ததுனாலயா? சாரங்கபாணி, நீலவேணின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கட்டிக்கிறியான்னு கேட்டேன். நான் வேணான்ட்டேன். இன்னைக்கு அந்த நீலவேணியே எதேச்சியா நம்ம வீட்டுக்கு வந்தா. மேட்டூர் அணையே உடைஞ்சு என் மேல கொட்டின மாதிரி இருந்துச்சுமா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் உலகம் தப்பா பேசாதே. பேசாதடா கண்ணா. தங்கச்சி வாழ்க்கை பாழாயிடாதே. பாழாகாதடா கண்ணா. கொள்கை கொள்கைன்னு பேசினா கடைசியில ஒரு புடவையை பார்த்த உடனே கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டான்னு 4 பேர் கேவலமா பேச மாட்டாங்களே. பேச மாட்டாங்கடா கண்ணா. அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா. என்னடா கண்ணா? அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? இல்லம்மா, அவளுக்காக நான் இவளை அலைஞ்சேங்கிற விஷயத்த வெளியில சொல்லிடாத. ராஜபாண்டி தேவர், ராஜபாண்டி தேவர், வாங்க 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 வாங்க. அம்மா நீலவேணி, வாமா 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 வாமா. என்ன சொக்கு பொடி போட்டமா அந்த சாரங்கபாணிக்கு? கட்டிக்கிட்டா ஒன்னதான் கட்டிக்குவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறான்.
ஒத்த கால நிக்கிறாங்களா? கால வலிக்க போகுது. இன்னொரு காலையும் கீழே வச்சிட சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு அக்கறை அம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை எல்லாம் சுத்தமா மறந்துடுவேன். போங்க. என்னடி உன் பொண்ணு இவ்வளவு வைக்கப்படுறா? போங்க. கந்தசாமி, அம்மாளுக்கும் பொண்ணுக்கும் வெக்கத்தை பத்தியா? போங்க. ஹலோ, ஊர்வசி ஹியர். பூவிழிராசம் பேசுறேன். ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம். பதில் இன்னும் கிடைக்கலையா? சார், உங்க கேள்வியில விரசம் இருக்கு சார். விரசமா? உங்களுக்கு ஹரிச்சந்திரன் கதை தெரியுமா? ஹரிச்சந்திரன் சந்திரமதிக்கு கட்டின தாலி ஊரார் கண்ணுக்கே தெரியாதான். ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா. அப்படி ஒரு வரம். கடைசியில மயான காண்டத்துல ஹரிச்சந்திரன் சந்திரமதியை பார்த்து கேட்கிறானா, உன் மகனை சவ அடக்கம் பண்றதுக்கு உன் கையில காசே இல்லைன்னு சொல்றியே, அனாதைங்கிறியே, ஆனா உன் கழுத்துல மட்டும் தாலி தொங்கிக்கிட்டு இருக்கே, அப்போ அந்த தாலிக்குரியவன் யார், அவன் எங்க இருக்கான்னு கேட்கிறான். அதை வச்சுதான் சந்திரமதியே கண்டுபிடிச்சு சொல்றா, எப்ப என் கழுத்துல இருக்கிற தாலி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு நீங்க சொல்றீங்களோ, அப்போ நீங்க தான் என் கணவர்னு. சோ, ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் சந்திரமதியின் தாலி. ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிறீங்களா? எழுதிக்கிறீங்களா? ஊரார் சிரித்திருக்க, ஊரார் சிரித்திருக்க, உறவினர்கள் மகிழ்ந்திருக்க, உறவினர்கள் மகிழ்ந்திருக்க, கட்டியவன் தொட்டவுடன், கட்டியவன் தொட்டவுடன், விட்டெறியும் உடை எதுவோ. அதாவது ஒரு பெண் மணமேடையில புருஷன் தாலி கட்டின கையோட ஊரார் முன்னாலையும் உறவுக்காரங்க முன்னாலையும் ஒரு உடைய தூக்கி போடுறான். அது என்ன உடை? நான் இந்த வாரம் பூரா ஹோட்டல் பிராட்வேல தான் தங்கி கவிதை எழுதுறேன். ரூம் நம்பர் 420. உங்களை அவசியம் எதிர்பார்க்கிறேன். என்னப்பா சாரங்கபாணி, கல்யாண இன்விடேஷன் எல்லாம் அச்சடிச்சாச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா எங்க அப்பா உங்க வீட்டுக்கு வந்து முதல் பத்திரிக்கை உங்ககிட்ட கொடுத்துருவார். ஐயோ, உங்க அப்பா கையால நான் இன்விடேஷன் வாங்குறது அது தனி. நாளைக்கு நல்ல நாள். எங்க அப்பா ஊர்ல இருந்து வராரு. அவர் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவரை நான் இங்க கூட்டிக்கிட்டு வரேன். உங்க மாமாவும் சுதந்திர போராட்ட பரம்பரை இல்லையா? அவர் கையால முதல் இன்விடேஷனை எங்க அப்பா கிட்ட கொடுத்தா அது அவருக்கும் மரியாதை, உங்க மாமாவுக்கும் மரியாதை, அதை விட அந்த இன்விடேஷனுக்கே தனி மரியாதை. சாரங்கபாணி, எனக்கு இதுல கொஞ்சம் கூட சம்மதமே இல்ல. சம்பந்திக்கு என் கையாலவா இன்விடேஷன் கொடுக்கணுங்கிறது ஏன் என்ன இல்ல. ஆனா உன் மாமே அவன் கையால அந்த பெரியவருக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுல எனக்கு இஷ்டமே இல்ல. காலனா காசுக்கு போறாத வெத்து வெட்டு பயாவ என்ன எழவ புழுகி தொலைச்சானோ பொய்யையும் புழுகியும் சொல்லி சம்பந்திய இவன் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட பரம்பரையை சேர்ந்தவன்னு நம்ப வச்சிருக்கான். மாமா அவர்கிட்ட ஏதாவது புளிகி இருந்தா அதுக்கு நாமப்பா பொறுப்பு. நாம புளிக்கணுமா? மாமா சுதந்திர போராட்ட பரம்பரைன்னு நாம போய் சொன்னோமா? அவர் தானே சொன்னார். இதனால பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தோணல. அப்போ நாளைக்கு நான் எங்கேயாவது வெளியே போயிடுறேன். ஓ மாமனே அவன் கையால அந்த பெரியவருக்கு இன்விடேஷன் கொடுக்கட்டும். அவங்க வரும்போது நீங்க வீட்டுல இல்லன்னா எப்படிப்பா? டேய், உங்க அம்மா குடும்பத்தையே எனக்கு பிடிக்கல. ஓ மாமா இங்க இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். ஹலோ. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க் யூ. பதில் கிடைச்சதா? கிடைக்கல. ரொம்ப சிம்பிளா தானே கேள்வி கேட்டேன். ஊரார் சிரித்திருக்க, உறவினர்கள் மகிழ்ந்திருக்க, கட்டியவன் தொட்டவுடன் விட்டெறியும் உடை எதுவோ? தெரியல. அவ புருஷன் தொட்டு தாலி கட்டின உடனே ஊரார் முன்னாடியும் உறவுக்காரங்க முன்னாடியும் குமாரிங்கிற உடைய தூக்கி எறிஞ்சிட்டு திருமதிங்கிற உடைய கட்டிக்கிறான்.
உருவசி, பெண்களை ஏன் மலருக்கு ஒப்பிடுறாங்க? தேனை கொடுக்கறதுனால. குட். ஆண்களையே வண்டு கூப்பிடுறாங்க? தேனை குடிக்கிறதுனால. நோ நோ நோ, தேனை குடிக்கிறதால மட்டும் இல்ல, அந்த தேனை குடிச்சிட்டு அடுத்த மலருக்கு தாவறதாலையும் தான் ஆண்களை வண்டு கூப்பிடுறாங்க. உருவசி, நான் ஒரு மிடில் கிளாஸ். வாழ்நாள் ஃபுல்லா உடுப்பி ஹோட்டல்ல டிபன் சாப்பிடத்தான் என்னால முடியும். உருவசி, இப்ப இங்க நடந்தது ஜஸ்ட் ஒரு சந்திப்பு, அவ்வளவுதான். சங்கமம் இல்ல. அதாவது ஒரு கலைஞன் ஒரு ரசிகைக்கு கொடுத்த பரிசா இதை நினைச்சு, இனிமே ஓ வழியில போறதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. தனி அறையில் கட்டிக்கொள்வது என்பது வேறு, மணவரையில் கட்டிக்கொள்வது என்பது வேறு. தனி அறையில் கட்டிக்கொள்ள என்றும் நான் தயார், ஆனால் மணவரையில் கட்டிக்கொள்ள அல்ல.